இப்ப நாங்க சுவைச்சு பார்த்துருவோமா? உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீவா. இன்றைய சமையல் காணொளி, அதுவும் ஒரு முக்கியமான காணொளி. பால் இல்லாம சின்னோட்டி பாறை மீனை தீயல் செய்ய போறோம். இதுவும் வெள்ளை அரிசி சோறும் செம்ம டேஸ்டா இருக்கும். மீன் என்றாலே வாயூரும். அதுவும் இந்த தீயல் புளியெல்லாம் விட்டு ஒரு தீயல் செய்து சாப்பிட்டு பாருங்களேன். அதுக்கு நாங்கள் எல்லாம் எப்பயுமே அடிமையாயிருவோம்ன்ற மாதிரி இருக்கும். வாங்க குயிக்காக போயிட்டு இதை சமைச்சு குயிக்கான வேலை குயிக்காக செய்து முடிச்சிருவோம். அதுக்கிடையில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள். அதுக்கு முதல் இந்த சின்னோட்டி பாறை மீனை துப்புரவு பண்ணி எடுத்துருவோம். இங்கே பாருங்க, வடிவா துப்புரவாக்கி எடுத்தாச்சு. இப்படி எல்லா மீனையும் வெட்டி எடுத்துருவோம் நாங்கள். சரி, இப்போ எல்லா மீனும் துப்புரவாக்கி முடிஞ்சு அடுத்தது கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மீனை துப்புரவு செய்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மீனை துப்புரவு செய்து முடிச்சுட்டா இந்த கறி வைக்கிறது ஈஸி. அதே நேரத்தில் இந்த கறிக்கு அதிகளவான பொருட்கள் தேவையில்லை. தேங்காய் பால் தேவையில்லை. புளி மட்டும் இருந்தால் காணும். புளியும் தண்ணியும் வச்சு இப்போ நல்ல காய்ச்சல் நேரத்தில் புளியை ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த சின்னொட்டி பாறை அல்லது செம்பாறை இப்படியான மீன்களை எடுத்து இப்படி தீயல் கறி, அதை அந்த மண் சட்டியில் மண் அடுப்பில் அப்படியே தட்டியோட தீச்சின வாக்கில் வச்செடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், சொர்க்கம் தெரியும் என்று சொல்லலாம். சரி, அதுக்கு முதல் இந்த பாறை மீன் தீயல் கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்த்துடுவோம். சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயமாக இந்த தீயல் கறிக்கு சின்ன வெங்காயம் தான் பாவிங்க. பெரிய வெங்காயம் வெட்டவே வேணாம். சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வெங்காயம், உள்ளி ஒரு 3 உள்ளி எடுத்து இதில் வெட்டி வச்சிருக்கு. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய். தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் காணும். தக்காளி பழம் கட்டாயமாக போடுங்க. புளியும் போடுறதால தான் ஒரு தக்காளி பழம் வச்சிருக்கு. அடுத்தது கறிவேப்பிலையும் கட்டாயமாக தேவை. தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் தேவை. உப்பு, பழப்புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கு. கடைசி நேரத்தில் நாங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். வீட்டு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கு. தேங்காய் பால் தேவையில்லை சொன்னீங்க, அப்புறம் என்னத்துக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறான்னு யோசிச்சிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் தெரியும் உங்களுக்கு என்னத்துக்காக இந்த தேங்காய் பால்னு. அடுத்தது இன்றைக்கு நான் சின்னோட்டி பாறை மீன் எடுத்து வச்சிருக்கு. உங்களால் முடிஞ்ச செம்பாறையும் இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் முதல்ல அடுப்பை பற்ற வச்சிருவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி பழம், கொஞ்சமாக உள்ளி, இவ்வளத்தையும் போட்டுட்டு இதுக்கு பிறகு துப்புரவு பண்ணி வச்சிருக்கிற மீனை அப்படியே அடுக்குவோம். அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற கடுகு, வெந்தயம், சீரகம், இது ஒரு கொஞ்சமாக இப்படி போட்டுக்கொள்வோம். அதுக்கு பிறகு திருப்பியும் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இதை இந்த மீனுக்கு மேலால போட்டுருவோம். பச்சை மிளகாய், உள்ளி, தக்காளி பழம், அடுத்ததா கருவேப்பிலை, இனி நாங்கள் இந்த பழப்புளியையும் கரைச்சி இதுக்குள்ள அப்படியே ஊற்றிடுவோம்.
பழப்புளியை நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன இந்த கறியை வந்து நாங்கள் புளியில தான் வைக்க போகிறோம். பாருங்க இப்படி நல்லா கரைச்சி எடுத்தாச்சுண்டு. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கிடையில் நாங்கள் இந்த கறிக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டுருவோம். தீபா ஸ்பெஷல் மிளகாய்த்தூள் மீன் கறிக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு. இப்போ 2 கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கு. உங்களுக்கு உரைப்பு கூட தேவையாண்டா நீங்கள் அதற்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் இதில் நாங்கள் பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறபடியா தூளை வந்து கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்பயே இப்போ எல்லாத்தையுமே இந்த மீனுக்கு நாங்கள் போட்டுட்டோம். இப்போ கடைசியாக வந்து கரைச்சி வச்சிருக்கிற இந்த பழப்புளி தண்ணியையும் இதுக்குள்ள ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க போட்ட பழப்புளி அடியில் இருக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் தண்ணியும் ஊற்றிடுவோம். அதுக்கு தான் தண்ணி எடுத்து வச்சிருந்தது. இப்போ எல்லாத்தையுமே கையாலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்கன்னா நீங்கள் இந்த போட்ட மிளகாத்தூளை வந்து இந்த பழப்புளியிலையும் தண்ணியிலையும் கரைச்சி மட்டும் விட்டீங்கன்னா சரி. அடியில் இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க இப்படி மேலால் கையை வச்சு இந்த மிளகாத்தூளை மட்டும் இப்படி இந்த புளி தண்ணியில் கரைச்சி விட்டீங்கன்னா சரி. பார்த்தீங்களா கரைஞ்சிட்டு நல்லா மிளகாத்தூள் எல்லாம். இப்போ எல்லாத்தையுமே ஒண்டா போட்டு இனி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறது மட்டும்தான் வேலை. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் இந்த மீனும் துப்புரவாக்குறத சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் தயார் செய்யக்கூடிய ஒரு கறியாகவும் இருக்கும். இது இந்த புளி வாசத்துக்கு எனக்கே ஆசையாக இருக்குது. அதனால் இதை நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு இதே விதத்தில் இன்னொரு முறையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது அடுப்பில் கொதிச்சு கொண்டிருக்கட்டும். அதுக்கடையில் நாங்கள் கதைப்போம். இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சிருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு திறந்து வைப்போம். இப்போ நாங்கள் மூடி விட்டுருவோம். இப்போ இருக்கா நாங்கள் திறந்து பார்த்துருவோம். இந்த பழப்புளியோட வாசனை வருது. இப்போ மூடி நல்லா கொதிக்கட்டும். இந்த கறிக்கு வந்து நாங்கள் கரண்டி பாவிக்க இயலாது. கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கு பிறகு கடைசியாக மட்டும் தான் கரண்டியை போட்டு கிண்டலாம். அது மட்டும் இப்படியே தான் அவிஞ்சு கொண்டிருக்கணும். இன்றைக்கு இந்த தீயல் கறியை வந்து நாங்கள் மிளகாத்தூள் போட்டு வச்சோம். மிளகாத்தூள் போடாமல் நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், புளித்தண்ணி எல்லாம் ஊற்றி அதுக்கு மேலே மிளகு இருக்குது அதையும் மேலால் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கறியை வச்சு பாருங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மிளகாத்தூள் போட்டு வைக்கிறதுன்னு பார்க்க மிளகுத்தூள் போட்டு வைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியான கறி தான் காய்ச்சல் வாய்க்கு நல்ல சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், கட்டாயமாக செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கதை வந்து பார்த்துருவோமா. இப்போ நாங்கள் இந்த கறியை வந்து கிளறக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள் மிளகாத்தூள் வந்து நடுவில் எல்லாம் திரண்டுட்டு அதை மட்டும் ஒருக்கா கிளறி விடுவோம். பாருங்க தக்காளி பழம் நல்லா அவிஞ்சிட்டு. தேங்காய் பால் என்னத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன்டா. இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க, இந்த கறி வந்து கூடுதலான புளியாக இருக்குமோ அப்படி உங்களுக்கு யோசனை வந்தால் மட்டும் இந்த தேங்காய் பாலை கையில் வச்சு கொடுங்க. அது இந்த கறி நல்லா கொதித்து கடைசி நேரத்தில் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் இல்லை எனக்கு புளி கூடவா இருக்குன்னு யோசிங்கன்னா மட்டும்
இந்த தேங்காய் பாலில் ஒரு சொட்டு அப்படி விட்டு அப்படியே கிளறிட்டு திருப்பி மூடி வச்சுக்கண்டா. சரி சரி, இப்போ நான் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ற கறி. ஏன்னா வாசனை வந்து கொண்டே இருக்கு. இப்போ பாருங்கள் மீன் எப்படி வந்திருக்கண்டு. இப்போ தான் நான் கரண்டி பாவிக்க வேண்டிய நேரம். மீன் உடையவே இல்லை. அந்த மீன் உடையக்கூடாதுன்றதுக்காக தான் கரண்டி பாவிக்க வேணாம்ன்றது. கறி தயார். இன்றைக்கு இந்த கறிக்கு உப்பு நான் பார்க்கல ராபர்ட், நீங்க தான் பார்க்க போறீங்க. பாருங்க பால் விடுவோமா வேணாமா? நல்ல புளியா உரைப்பா இருக்குண்ணே. பால் விடவா இருக்கு. ஆனா இந்த சட்டியோட ஒட்டி கொண்டு வர்றோம்னா இருக்கு. அப்படிதான் அதான் தீயல் கறி. நல்லா அப்படியே சட்டியோட ஒட்டி அப்படியே தீச்சின வாக்குல எடுக்கிறது. அதுக்கண்டு அப்படியே அந்த கருகி போக கூடாது, சட்டியோட ஒட்டின வாக்குல இருக்கணும் கறி. இல்ல பால் தேவையில்லை பிள்ளைங்க. புளி கூட இருந்தா பால் விடுவாங்க. புளி எல்லாம் கூட இல்லை, எல்லாம் அளவா நல்ல டேஸ்டா இருக்கு. புளியும் விட்டு ஓரளவு தண்ணியும் விட்டு தான் அதுக்கு பிறகு கொதிக்க வைக்க அது சரி சமனா வந்துடு. இல்லை நாங்கள் முதல் புற சாப்பிட போறவங்களை புளி கூட மாதிரி இருக்குன்னு யோசிச்சா மட்டும் இந்த பாலை பாவிங்க. ஆனால் இப்போ நான் அடிக்கடி வைக்கிறபடியே எனக்கு இது கை பழக்கத்துக்கு இருக்குன்றதால நான் இன்றைக்கு பால் பாவிச்சு காட்டேல உங்களுக்கு. பிறக்கிடுவோம் என்ன. சுவையான மீன் தீயல் தயாராயிட்டு. இனி வெள்ளை அரிசி சோத்தோட பரிமாறுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. இப்ப நாங்க சுவைச்சு பார்த்துருவோமா இந்த தீயல் மீன் எப்படி இருக்குண்டு. புளியா இருக்குமா நல்லா இருக்குமான்னு நான் மட்டும் தானே டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். கட்டாயமா வீட்டை செய்து நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்தீங்களா, இந்த மீனில் முள் குறைவு. அதனால தான் இந்த மீன் அல்லது செம்பாறை அல்லது பாறை குட்டி மீன் இருக்கும். விள மீனில் குட்டி விள மீன் அப்படியான மீன்களை பாவியுங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். முதல் மீனை சாப்பிடு பாப்பா எப்படி இருக்காண்டு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் வேறையா, அது இந்த தீயல் கறிக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். சோத்தோட சாப்பிட இன்னும் டேஸ்டாக இருக்குடா. ஒருக்கா சாப்பிட டேஸ்ட் சொல்லுங்க அப்படி இருக்காண்டு. அதுக்கு மட்டும் கையை ஓடி வந்துருவாங்க இருந்தாலும். அருமை அருமை, சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. மறக்காம வீட்டையும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வளமை போல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.